நாய் வளர்க்குற லட்சணத்தை பாரு எப்படின்னு. நீங்களே பாருங்களேன், எவ்வளோ வெயில் அடிக்குது, சூடு தாங்க முடியாமல் அந்த நாய் வந்து கத்திட்டு கிடக்குதுங்க. காலையில் மணி 11:30 மணிக்கு எப்படி சூடு அடித்து வச்சு வாங்கும்? மனித அபிமானம்னு ஒன்று இருக்கா இல்லையாடா உங்களுக்கெல்லாம்? டாடி சொங்கேட்டு ராமர் கோயிலில் ஏமாண்டா அப்படி கட்டி வச்சுருக்கீங்க? யாரோட நாய் இது? நீ எங்கெங்கேயா இருக்கிறவனா நான் நாத்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ சொங்கேட்டில் இருந்துக்கிட்டே இந்த வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க. எவன் இது? நீ எவனாக இருந்தாலும் சரி, மரியாதையாக சொல்கிறேன், உன்னுடைய இந்த நாத்த வேலையை நிப்பாட்டிடு, சரியா? இது அதுவும் இல்லை, நீ போட்டு கட்டி பாரு, எப்படி போட்டு கட்டி வச்சுருக்க பாரு. அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணுனா நீ வருத்தப்படக்கூடாது. நீ பாரு எப்படி இருக்கு பாரு. நீ பாரு கட்டி பூட்டை போட்டு கட்டி அவங்க அப்பாவோட இடமா அது? ஏண்டாடி தண்ணி கூட வைக்கல மடையணுங்களே. யார் அந்த வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க? இதெல்லாம் என்னது அது? அதுக்கு நீ திறந்தே விட்டுறலாமே. வளர்க்க முடிஞ்சா ஒழுங்காக வளங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. தண்ணி கூட இல்லாமல் இது என்ன? இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? பாரு, நீயே பாரு, தண்ணி ஊற்றின பிறகு அது எப்படி குடிக்குதுன்னு பாரு. கழுத்து புண்ணாக இருக்குதுமா, கழுத்தை பாரு. கோயில் தானே, பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கலாம், திறந்து விடலாம். அது எங்கேயாவது போய் படுத்துக்கும். கோயில் எங்கேயாவது போய் படுத்துக்கிட்டோம் இல்லையா? பரவாயில்ல, விட்டுரு. இது என்னது? இது இப்படி கட்டி வச்சு எத்தனை வருஷமாக கட்டி வச்சுருக்கீங்க? நான் எங்கே பாரு, கழுத்து பாரு, புண்ணாக இருக்குது பாரு. நம்ம அந்த மாதிரி கோயில்களை கட்டி வணங்குறது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுபோல் இந்த மாதிரி ஜீவன்களும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போட்டுமாங்க. ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தணும்? அதுக்கு என்ன பாவம் பண்ணுச்சுங்க? பாரு எப்படி சாப்பிடுது பாரு. நான் போய் சாப்பாடு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன், இதுக்காக என்னை வேலையை விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். உனக்குலாம் வேலை இருந்துச்சுன்னா நீ நாய் வளர்க்காத. பற்றி எப்படி வளர்த்து வச்சுருக்கனே. நீங்கள் செஞ்சது தவறா இல்லையான்னு சொல்லிட்டு மக்கள் கோமைனில் என்ன போடுறாங்கன்றத பாரு. கோசம் 11 73 74 74 46 என்னுடைய நம்பரு. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான கொடுமையை செய்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் மூஞ்சி கொடுக்க கூடாது. உன்னுடைய பிள்ளையாக இருந்தால் இப்படி தான் மரத்தில் மொட்டை வெயிலில் கட்டி வச்சுட்டு போவியா? இல்லை மழை வந்தால் எப்படி? உன்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தால் இப்படி செய்வியா? இதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை எங்கே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருந்தானா இந்த மாதிரி கொடுமைகளை செய்யாதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது.